ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியான் மணப்பாக்கம் யூனி கேசவன் வாத்தியார். இன்றைக்கி ஆடி மாதம் கடைசி நாள் வெள்ளிக்கிழமை 16ஆம் தேதி ஆகஸ்ட் 2024. இன்றைக்கி ஸ்ரீ வைஷ்ணவ ஏகாதசி. ஸ்மார்த்த ஏகாதசி நேற்றுக்கு ஆகிடுது. இன்றைக்கி ஸ்ரீ வைஷ்ணவ ஏகாதசி. ரொம்ப கால தாமதமாக நான் இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு முதல்ல க்ஷமாபணம் கேட்டுக்கிறேன். நாளைக்கு, அதாவது ஆவணி 1ஆம் தேதி, ஆவணி மாசப்பருப்பு சிம்ம சங்கிரமணம். நாளைக்கு தான் ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு பாரணை, துவாதசி பாரணை. அப்போ இந்த பாரணை அப்படிங்கிறது காலத்தால் சீக்கிரம் பண்ணணும். தர்ப்பணாதிகள் எல்லாம் குத்தப்ப காலத்தில் பண்ணணும். எப்போ பண்ணுறது அப்படின்னு கேள்வி, ஒரு விசாரம். அதுக்கு உண்டான வழி என்ன பண்ணணும்னாக்க, கார்த்தால சூரிய உதயத்துக்கு அப்புறமா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பாரணை பண்ணணும். அதுக்கு முன்னாடியே சீக்கிரமாகவே எழுந்து, உதாரணத்துக்கு ஒரு 4:45 5 மணிக்கெல்லாம் எழுந்து தீர்த்தமாடி சந்தியாவந்தனாதிகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு, திருவாராதனம் மாத்தியானிக்கம் திருவாராதனம் உள்பட முடிச்சுட்டு தர்ப்பணத்தை பண்ணிவிட்டு டைரெக்டாக பாரணைக்கு உட்காந்துடணும். இது தர்ப்பணம் பண்ணுறவாளுக்கு மாத்திரம். ஸ்ராத்தம் சிம்ம சங்கிரமணத்தையே பார்வண விதானமாக பண்ணுறாளோ, அல்லது பிரத்யாப்தீக ஸ்ராத்தம் வருதோ, அல்லது மாசிக்கங்கள் வருதோ, அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு பாரணை அடிபட்டு போயிடும். அவளுக்கு குத்தப்ப காலம்தான் கணக்கு. இந்த தர்ப்பணம் பண்ணுறவாளுக்கு திலாஞ்சலி எள்ளு ஜலமாக தர்ப்பணம் பண்ணுறவாளுக்கு மாத்திரம்தான் நாளைக்கு அனுமதி. காத்தால சீக்கிரமாகவே சூரிய உதயம் ஆயிருக்கோ ஆகலையோ, எவ்வளோ சீக்கிரமாக தர்ப்பணத்தை பண்ணுறோமோ பண்ணிவிட்டு பாரணையை கையோடு பண்ணிடணும் அப்படிங்கிறது சாஸ்திரம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இது விஷயமாக யாருக்காவது ஏதாவது சந்தேகம், ஏதாவது கேள்வி கேட்கணுன்னாக்கா என்னுடைய நம்பர் 9820309554 இதில் கேட்கலாம். தாசன்.